ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டில் என்ன நடக்குது? ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டில் மனநிலை மாறுகிறது. இது மாறிய மனநிலை அல்லது மாற்றப்பட்ட மனநிலை. நாமளே மனசை மாற்றிக்கிட்டோம்னா இதுக்கு மாறிய மனநிலைன்னு பேர். ஒரு ஹிப்னட்டிஸ்ட் நம்ம மனதை மாற்றுவதற்கு உதவி செஞ்சான்னா மாற்றப்பட்ட மனநிலைன்னு பேர். இயல்பாகவே நாம் அன்றாட வாழ்வில் இந்த மாறிய மனநிலை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரே மனநிலையில் ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. மூடு கொஞ்சம் மாறும், இப்படி வரும் அப்படி வரும். அதில் தூக்கத்துக்கு போனோம்னா அது ஒரு மாறிய மனநிலை. தூக்கத்தில் கனவு வந்தால் அது ஒரு மாறிய மனநிலை. கனவில் நைட் மேர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பயங்கரமான கனவு வந்ததுன்னா அது ஒரு மாறிய மனநிலை. யோகாசனா பண்ணால் அதில் ஒரு மாறிய மனநிலை. அதுபோல் மெடிடேஷன் என்கின்ற தியானம் பண்ணால் அதில் இன்னொரு மாறிய மனநிலை. நல்ல ஆல்கஹால் சாப்பிட்டோம்னா அது ஒரு மாறிய மனநிலை. சில மருந்துகள் சாப்பிடுகிற போது மாறிய மனநிலை. சில உற்சாகமான மனிதர்களை பார்க்குற போது அது ஒரு மாறிய மனநிலை. அதுபோல் சோகமான நிகழ்ச்சிகள் நடக்கிற போது அதுவும் ஒரு வகை மாறிய மனநிலை. இந்த மாதிரி மாறிய மனநிலைகள் வந்து கொண்டே தான் இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்வில் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறோம். ஹிப்னாட்டிசம்ங்கிறது ஒரு சில வழிமுறைகளை பயன்படுத்தி உடம்பை ரிலாக்ஸ் பண்ணி, கற்பனை காட்சிகள் மூலமாக மனசை ரிலாக்ஸ் பண்ணி, நல்ல பரிந்துரைகள் மூலமாக மாற்றுகிறதுனால இதை மாறிய மனநிலைன்னு சொல்கிறோம். ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். பை ourselves altered or it got altered through a hypnotist. மாறிய மாற்றப்பட்ட மனநிலை. இந்த மனநிலை நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள, நம்மை நாமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள இது உதவுகிறது. நல்ல பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை இது தருகிறது. வணக்கம், நன்றி.